நல்லா பணமாய் தட்டி போட்டா உன்னை பார்க்க சொல்லி போடணும் போல பாதி பாதி பிடிக்குது. பார்க்காம இந்த பசங்க தள்ளி விடுறிய அப்பா உணவு நாள் அடிக்கலாம். ஆம்பளை நான் தாங்கிப்பேன். ஒரு ஆம்பளை அப்படித்தான் சொல்றாங்க எல்லாம். போட்டடா நீ நானா? ஆமாடா. தேவடியால பார்த்து தேவடியா நம்மள தேவடியா போன தீபாவளிக்கு பார்த்தேன். அந்த பக்கம் இருக்காச்சு வழி இல்ல, இந்த பக்கம் வாங்கணும் வழி காமிச்சுட்டா அப்படி போவாத. அப்படி வழி காட்டுற ஆளுக்கு வாயில முடிச்சுக்கா பாவாட வயிறு இல்ல யார முடியுமா உட்கார முடியுமா? அப்படி சோர்த்துனா அந்த பொட்ட பையன் நீ வாய் வாய் பின்னாடி கிடையாது. அந்த பாவாடை தெரியல. பாவாடை கணக்கு என்னடா ஓட்ட? பாவாடியில ஓட்ட இல்லை. சிறப்பா எங்க போலாம்?
ஏய், ஜாதி ஜோஜோ அடுத்த பிறவி எடுக்க வேண்டும். அய வாங்கலையோ குதிரை முட்டை 2 இருக்கு வாங்கலையோ உன்னை சேர்க்க சொல்ல நல்ல பையன் வழியா இருப்பான், நல்லா பேசுவான், சேர்ந்து இப்போ சொல்றாங்க நம்ம 2 பேரும் போய் நித்த சொல்றாங்க. அவ பேசுறது உங்க ஓ இவங்க எல்லாம் ஒரு அவளை ஓட்டு உள்ள தள்ளு. சிறப்பான நாட்டியம். உள்ளப்போ உள்ள வந்து அமைச்சர் உனக்கு புள்ள கொடுப்பா. ஒரு நடை கத்துக்கு சிறப்பான ஒரு பாடல் பரிசு தருவோம். எப்ப தருவேன்? போயிட்டு வெளியோ நாங்க பெரியாவே ஆடி விட்டு செல்கிறோம்.
என்னாச்சு? சரியா? நான் ரெடி, நீ ரெடியா? ஏண்டா? நான் ஸ்டார்ட் பண்ணவன். என்னம்மா? நான் ஸ்டார்ட் பண்ணவன். எங்களாண்ட ஆயில் கிடையாது. இந்த ஐயா வந்து வாங்கி அப்படியா? மனச மடிச்சு நீ பேர் எங்க இருக்கு? உண்மைதான். அப்படியே என்ன ஓட்டம்? உள்ள இருக்கிற பலா சோழிய சாப்பிட வண்டு ஓட்ட போட்டு வண்டு கருப்பா இருக்குமா? முட்டி போடலையா? அது மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஆனந்தமா பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறது. நீதியாவது தமிழ் நடந்தது என்ன? மாபெரும் கொலை. கொலையா? மாபெரும் கொலை நடந்ததா?
கொலை நடந்திருக்கிறது. ஐயா, கொலை என்றால் என் கொலையே நடுக்குகிறது. நடுங்காத பின்ன நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே ஏய், பார்க்கிறேன். நீதி தவறாது. இந்த மறுபடி ஆட்சியிலே கொலை நடந்திருக்கிறது. இந்த செயலை யார் செய்திருப்பார்கள்? அண்ணா, நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யாராவது இருக்கும்? இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். கதற கதற கற்பழித்து கொலை செய்ததை கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுதா? உண்மையாக உண்மையாக, சத்தியமாக சத்தியமாக, உறுதியாக உறுதியாக தனம் போட்டானவரை போற்றாதவர்களே, இதற்கு சரியான சீதபேதியா நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். ஏய், கொலை செய்தா? யா யாரா? யா யா? யா? ஏய், யாரு சொன்னா? நம்மளை கொலை பண்ணிடுவாங்க. கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலை செய்தவன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காக அப்படியா? கொலை செய்தவன் யாரும் சொல் பார்க்கலாம். மன்னா, இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்து சொல்லு, பயப்படாம சொல்லு. நான் இருக்கேன், பயப்படாதடா, பயப்படாம சொல்லு. கொலை செய்தவன் யார் சொல் பார்க்கலாம். நீ இருப்ப, நான் இருப்பேன். கொலை செய்தவன் யார்? எவனோ கொலை பண்ணான். எவ்வளோ சத்தம்! நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தது யா யார்? யா கொலை செய்தவன் தான் செய்தவன். ஐயா, இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான் ஐயா. இந்த நாட்டிலா? ஏன் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான்? இந்த நீதிமன்றத்திலா? ஆமா ஐயா, கற்பழித்து கொலை செய்த இந்த கொடியவன் யார் தெரியுமா? உன் நாட்டு அமைச்சர் கருணாகரன். பாடுபாடு மாட்டேன். வேலையில வெட்டி பையன் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். அண்ணா, கொலைகாரன் நானல்ல. ஐயா, இல்லை ஐயா, கொலை செய்தவன் இவன்தான். அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று வரைக்கின்றாயே. இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் தெரிவிக்கின்றாயே. எந்த மற்றவர் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபடுகிறார். எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாக இருக்கிறது. இத்தனை பேர் இருக்கிற சமயம் ஏன் இவர் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்க வேண்டும். நான் நம்புகிறேன். இல்லை, இல்லை, இல்லை. கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யார் என்றே எனக்கு தெரியாது. அண்ணா, நான் சொல்லுவது அத்தனையும் ஆணித்தனமான உண்மை. பாய் அண்ணா, இந்த கொலையை நான் செய்யவில்லை. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவன் சாட்சிகை. இந்த பெண் என்ன பண்ணு? ஐயோ, மாத்தி மாத்தி சொல்லிட்டுனா, கையில உதர்ந்துடா. தவளை வாயால கட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனே மாட்டி சொல்லிட்டுனே. மேலியா பூமா தேவி காலை கடிப்பு தோலை உரிப்பாங்க வாங்கிக்கலாம். ஏய், கேளு. அப்பா, மகளே, எனக்கும் இந்த அமைச்சர் மீது சந்தேகமாக இருக்கின்றது. அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியார், கீழே ஆகாத வாணியார், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்கிறார். மூன்றவாயே அமைதியாக இருக்க வேண்டும். இப்போதுதான் பட்டப்படி முடிச்சு விட்டு தாய்க்கு வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் நாங்கள் பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ தலை இருக்க வாடாடக்கூடாது. கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் தெரியும். அமைச்சரே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர் வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும்
நீதியை எடுத்து கூறலாம். அப்படியா? நீங்கள் ஒருபுறமாக இருக்க வேண்டும். அப்பா சரியான முறை விசாரித்து இவனுக்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். கண்டிப்பாக நடக்கும். ஓடி. வாடா வாடா அடிச்சு போறாங்க. டேய் யாரோ டேய் கூசட்டி வாடா இங்க. ஐயா பயம சேட்டி. ஏய் அண்ணால் பார்ப்பது போய் ஓய் ஆதால் கேட்பது போய் ஓய் நீங்க விசாரித்து ஓய் கொலைகாரனை கண்டுபிடித்து ஏய் கொலைகாரன் யார் என்று கண்டுபிடித்து எப்படி அப்ப எனக்கு தூக்கு தண்டனை ஆமா கொலை நடந்த இடத்துக்கு ஐயா இந்த கொலை நடந்த இடம் இந்த கொலை நடந்த இடம் இந்த கொலை நடந்த இடம் பச்சாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே மேலே எடுக்க சொல்லு கிளம்பலாம். சமாளிக்கிறேன். நம் நாட்டிற்கு தண்ணீர் கொஞ்சம் அதிகம். உண்மை. கொட்டாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். மன்னா மறக்கப்படாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தேன். கொலை செய்திருந்தா ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தேன். செய்திருந்தா யாரா சாட்சி? டேய் சாட்சியா? இந்த புள்ள சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா! கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே, இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சி இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் காட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் தான் சாட்சி. ஊராவாய ஏய், அடங்க. அந்த சிறு பையன் என்ன சொன்னா? பெண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் தான் சாட்சியா? அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். உண்மைதான் ஐயா. மன்னா கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படி சாட்சி சொல்ல வருவார்? வரவே மாட்டான். கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி வேண்டும். கண்ணால் பார்த்த சாட்சி. அந்த ஏழை இடத்தில் கேளுங்க. ஆமா கொலை நடந்த இடம் கொச்சாவரை குளம். ஆமா ஐயா. இறந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா யார்? இதோ இறந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இறந்த பிணமாக கிடப்பது ஐயா என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை சுகத்தி ஐயா. சுகத்தி ஐயா இறந்து கிடப்பது என் தங்கச்சி ஐயா. என் தங்கச்சி ஐயா. உனது பெயர்? என்னுடைய பேர் சுந்தர் ஐயா. சுண்டுலா. சுண்டுன்னா ஒரு பேர் வைப்பாங்க. கருப்பு சுண்டுனா வெள்ளை சுண்டுனா. ஏழை சுந்தர். ஏழுமலையா? ஏழை சுந்தர். ஏழை சுந்தர். ஆமாடா. ஆமா அவள் அவளுக்கு தங்கை. ஆமா ஐயா. அவளுக்கு நீ அண்ணன். அண்ணன். இந்த தங்கைக்காக தங்கைக்காக? இந்த அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது. சொந்தக்கார சாட்சி செல்லவே செல்லாது. ஐயா சாட்சி இல்ல வழக்கு. வழக்கு. ஆரியம் இல்லாத சங்கீதம். கீதம். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. உதவாது. பிணத்தை தூக்கிடாத. தூக்கிட பிணத்தை. ஐயா தூக்கின ஓடுறா. என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று வளர்த்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தில் உதாரணப்படுத்திட்டீங்க ஐயா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சியை நான் செல்லமா வளர்த்த ஐயா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை மண்ணையா என் தங்கச்சி. என் தங்கையின் வாழ்க்கை சீரழித்து விட்டான் படுபாவி. என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து விட்டான் படுபாவி. ஐயா இது எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னெல்லாம் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனை தேர்ந்தெடுத்து கொண்டாரு மனித சோழன். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தந்தையை அறுத்தறிந்தாரே சிவ சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையை பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தோம் உன் நாட்டு அமைச்சன் என்று பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திட்டீங்க. என் தங்கையை பிரிந்த வேதனையால், என் தங்கையை பிரிந்த சோகத்தால், என் தங்கையை பிரிந்து எப்படி தன்னில் தவிக்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி தன்னில் துளைக்கின்றனோ, அதே போன்று இந்த ஏழை
என் வயிறிருந்து சாபத்தை தர போறீங்க. என் வயிறிருந்து சாபத்தை தர போறேன். என் தங்கை பிரிந்து எப்படி என் தங்கை மாடுக்கிட்டானோ அதே போன்று ஆனா பாவிகளா உன் நாட்டை இழந்து நாட்டு மக்களை இழந்து பெற்றிருந்த பிள்ளையை மறந்து கட்டிய பிறவிலிருந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவார். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த அவரை விடுங்க. ஒரு ஏழை கொடுத்த சாபை மன்ன உனக்கு பலிக்க போகிறேன். உனக்கு கவலை வேண்டாம். அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்து கவலையே கிடையாது. புறப்படு.